ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளான் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா காளான் சம்மந்தப்பட்ட கிரேவி, சுக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இதுக்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அரைக்கிறேன். அதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 பல் கிட்ட பூண்டு எடுத்திருக்கேங்க. 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 5 போல் ஊற வச்ச முந்திரி பருப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காளானுக்கு வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்த பின்னாடி இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 பெரிய வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வரணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். எந்த கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் சரி வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்த பின்னாடி இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம இதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி அடுத்து நம்ம இதில் அரைச்சி எடுத்து வச்சு அந்த பேஸ்ட்டை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாங்க. நம்ம தக்காளி பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் அந்த கலவையை பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இந்த தக்காளி அதோட பச்சை வாசமும் பார்த்தீங்கன்னா போகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தக்காளியில் இருக்கிறதே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த பின்னாடி நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் காளாங்க, அதாவது 200 கிராம்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா காளான் எடுத்து க்ளீன் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா காளான் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு தக்காளியில் இருக்க தண்ணி ஆல்ரெடி இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு காளான்லேருந்து தண்ணி வெளியே வரும். ஸோ அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. கலந்து விட்டுட்டே இருங்க. இடையில பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காளான் கிரேவிக்கு நீங்கள் எடுத்துருக்க காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்த பின்னாடி காளான்லேருந்து தண்ணி பார்த்திங்கன்னா இன்னும் வேகமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். காளான் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்ததும் சீக்கிரமாக வெந்து வரவும் ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த தண்ணி சேர்க்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் வந்து வச்சுருப்போம்ல, அதை வாஷ் பண்ணி சேர்த்துட்டாலே போதுங்க. அதை மட்டும் சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த காளான் வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. இந்த காளான் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரட்டும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா நல்லா வேக விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி இந்த மாதிரி நல்லா திக்காயிருங்க கிரேவி. இந்த அளவுக்கு கிரேவி வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான காளான் கிரேவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப 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 டேஸ்டியான சூப்பரான கிரேவி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.